ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டபுள் சாக்லேட் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இது செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இந்த எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஒரு அரித்தி வச்சு சலித்து சேர்த்தோம்னா அதில் ஏதாவது கப்பி இருந்தால் நம்ம அதை மாற்றி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு கோகோ பவுடர், இது கூட சோடா பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா பவுடர் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா பவுடராக சேர்க்க போய் தான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு சேர்க்குறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறதும் ஒரு ஆப்ஷனலான ஸ்டெப்பு தான். ஏன்னா இது சாக்லேட் கேக்குங்க போய் சாக்லேட்டோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக தெரியும். அதனால் இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது 1/2 கப் அளவு எண்ணெய் இல்லை பட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. கேக்குக்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1/2 hour முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ 1 கப் அளவு சுகர் நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக பொடிச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 முட்டை சேர்த்துக்கோம். நான் 150 கிராம் மாவு எடுத்துருக்க போய் 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்குவோம். நான் ரெடி பண்ண கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி ஒரு திக்காக இருக்க போய் 30 ml அளவு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னா சேர்க்க வேண்டாம். நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் கேக் பேட்டரு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் கேக் சரியாக வராது. அது கூட சாக்கோ சிப்ஸ் நான் இப்போ 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். மொத்தம் 1/2 கப்பு சேர்க்குறேன். இதுக்கப்புறம் கேக் பேட்டரை பேனில் ஊற்றுனதுக்கப்புறமா கார்னிஷ் பண்ணுறதுக்காக 1/4 கப்பு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 15 minutes மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் பேட்டரை வச்சு ஒரு 20 minutes பேக் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஓவன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 175 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 minutes கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சாக்லேட் டபுள் கேக் அழகாக சாஃப்டாக ரெடி ஆகிட்டு இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.